டேய் பொறுக்கி பொறுக்கி இந்த மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதுடா. கிளீன் சர்வேயம் எடுத்துட்டு இந்த ரோந்துக்கு வந்த சிங்கள காடையங்களுக்கு பிறந்த மாதிரி தான் இருக்கிற நீ விளங்குதா? சிங்கள காடையங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பிறந்த மாதிரி தான் இருக்கிற. சிங்களவன் அப்படி அச்சடிச்ச மாதிரி தெரியுது. கிளீன் சர்வேயம் எடுத்துட்டு நாயே, உனக்கு தமிழ் உணர்வு இருக்காடா? ஆடா ஆடா இந்த பிறப்பு சரியா இருந்திருந்தா நல்ல விடயங்களை நீ கதைச்சிருப்ப. நீ என்ன அடிச்சு ரவுடிசம் காட்டுறியா? ஆடா உன்ன மாதிரி புலம்பெயர் தேசத்துல இருந்தண்டு அல்லது நாட்டில் இருந்தண்டு இந்த கிருஷ்ணாக்கு செம்பு தூக்குற அலுவல்கள் பார்த்துட்டு இருந்தீங்கடா. டேய் உங்களோட தங்கச்சி மேற உங்களோட பெத்த பிள்ளைகளுக்கு உங்களோட அம்மா மேற அவன் அப்படி செய்திருந்தா உங்களுக்கு ஏற்றுக்கொண்டிருப்பீங்களாடா? ஆடா ஒரு நிமிஷம் நாய்ங்களா, ஒரு நிமிஷம் உண்ட தங்கச்சிய அல்லது உண்ட அம்மாவை அல்லது உண்ட புள்ளைய அவன் அப்படி பண்ணியிருந்தால், அப்படி பேசியிருந்தால் நீ அதுக்கு ஓம்பட்டிருப்பியா? நீங்க சொல்றீங்க அவன் உதவி செய்தவன் தானே. உதவி செய்தா எதென்றாலும் செய்யலாமாடா? ஆடா உதவி செய்தா எப்படி வேணுமென்றாலும் பேசலாமாடா? சுயமரியாதையை மானத்தை வித்துத்தான் அவன்கிட்ட உதவி பெறணுமா என் மக்கள்? அவன் சொந்த பணத்தில் கொடுத்தா கூட அவன் அப்படி நடந்து கொண்டிருக்க கூடாதுடா. அவன் கொடுத்ததே மக்களுடைய பணத்துல. அவனே பிச்சு எடுத்து மக்கள்கிட்ட பணத்தை கொண்டே மக்கள்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு அவன் ஒரு உண்டியல் காசு மாதிரி ஒரு பிரைஸ் ஒரு அமௌண்ட்டை வேண்டிட்டு ஒழுங்கு மரியாதையா நடக்கணும்டா. இஜாவில் போய் உண்ட வீட்டில் வந்து அவன் இப்படி பண்ணியிருந்தா நீ ஏற்றுக்கொள்ளுவியா? உண்ட தங்கச்சியோட அப்படி பேசியிருந்தா நீ ஏற்றுக்கொள்வியாடா? பொறுக்கி என்னடா ரவுடிசம் உங்களுக்கு? நாயே உன்னை கண்டா நாயே. மக்களே இவனை தெரிஞ்சா எனக்கு ஒருக்கா அவன் இன்ஃபோவா போடுங்க. அவன் வீட்டு விலாசம் எல்லாம் ஃபோன் நம்பர் எடுத்து எனக்கு தாங்க. இந்த நாய் யாருன்னு பார்ப்போம். ரவுடியாம் இந்த நாய், வெறிட்டுதாம். கிருஷ்ணாக்கு செம்பு தூக்கியவனாவது வந்தீங்க நாய்ங்களா? உண்மையிலேயே தமிழ்தாய் வயிற்றுல பிறந்த எவனும் கிருஷ்ணாக்கு செம்பு தூக்க மாட்டான். ஒன்றில் ரோந்துக்கு வந்த சிங்களவனுக்கு பிறந்திருக்கணும், ஆமிக்காரனுக்கு பிறந்திருக்கணும், இல்லை சிங்களவனுக்கு பிறந்திருக்கணும். பிறப்புல ஏதோ தப்பிருந்தா மட்டுமே கிருஷ்ணாக்கு ஆதரவு கொடுப்பான். டேய் உங்களோட பெண் பிள்ளைகளை இப்படி அவன் பேசியிருந்தால், இப்படி நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களான்னு ஒரு நிமிஷம் திங்க் பண்ணிட்டு மிச்சத்தை கதை. உதவி செய்தவன் என்றால் உதவி செய்தது மக்களுடைய பணத்தில். இவன் தன்னுடைய பணத்திலேயே உதவி செய்திருந்தாலும் இப்படி நடந்து கொள்ள கூடாது. இவன் ஒரு அநாகரிகமாக பெண்மைக்கு மரியாதை கொடுக்கணும்டா. அதையும் தாண்டி அவள் ஒரு குழந்தையடா, 18 வயது குழந்தை. அந்த குழந்தையோட கதைக்கிற கதையாடா அவன் கதைச்சவன்? அடா ஒரு பெண்ணின் வயிற்றுல 10 மாதம் இருந்து பிறந்த மாதிரியாடா அவன் கதைக்கிறான்? இவன் கேனுக்குள்ள நாவாந்துர கேனுக்குள்ள இருந்து பிறந்த மாதிரி கதைக்கிறான்டா. இவன் உண்மையில கருகரையில இருந்து வந்த மாதிரி கதைக்கல, தெருவரையில இருந்து வந்த மாதிரி இவன் பேச்சு இருக்கு. அப்படிப்பட்ட நாய்க்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுக்குறியண்டா? அவனுக்கு ஆதரவா எடுத்து மற்ற யூடியூபரை நீ விரட்டுகின்ற நாயே, உண்ட பிறப்பு எப்படி இருக்குமென்று நான் யோசிச்சு பார்க்கிறேன். விளங்குதா? நீ சரியா பிறந்திருந்தியண்டா, உண்மையிலேயே ஒரு தமிழ்தாய் வாய்த்துல நீ பிறந்திருந்தியண்டா, இந்த மாதிரி தெரு பொறுக்கிக்கு ஆதரவு கொடுத்து வரமாட்டேன். நாயே உனக்கு சம்பவம் இருக்குண்ட டீட்டெயில் எடுத்து வெயிட் பண்ணுவார். இவன் மட்டும் இல்ல, கிருஷ்ணாக்கு ஒரு நாய், எந்த நாய் செம்பு தூக்கினாலும் அவன் சிங்களவனுக்கு பிறந்தவனா தான் இருப்பான். தமிழ் ரத்தம் ஓடுற எவனும் கிருஷ்ணாக்கு செம்பு தூக்க மாட்டான். நீல நிஷாண்ட வேண்டுகோள் இது. நன்றி, வணக்கம்.